வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளோடு உங்களோடு இணைந்திருக்கும் நான் கோஷிகா தயாளன். ஜெஃப்ரி ஜெபதார்ஷன். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் தலைப்புச் செய்திகள். இலங்கை ஜனாதிபதி சர்வதேச நாட்டு தலைவர்களுக்கு மத்தியில் நாளை உரை. நாட்டில் ரகசிய முகாம்கள் கிடையாது என்கிறார் பிரதமர். திருகோணமலையில் ரகசிய முகாம்கள் உள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவிப்பு. பாரிய நிதி மோசடி குறித்து முன்னாள் ஜனாதிபதி செயற்குழுவின் பிரதம அதிகாரி காமினி செனரத் ஊழல் பிரிவிடம் வாக்குமூலம். முழுமையான சம்பள நிலுவை வழங்கப்படும் வரை போராட்டம் தொடரும் என வாழைச்சேனை கடதாசி ஆலை ஊழியர்கள் தெரிவிப்பு. உலக தலைவர்கள் மற்றும் உலக வர்த்தக சமூகத்தினரை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன நாளை சந்திக்க உள்ளார். ஆசியாவின் புதிய எதிர்காலம் மற்றும் பொது நோக்கம் கொண்ட சமூகம் என்ற துணைப்பொருளில் சீனாவின் ஹைனேன் பிராந்தியத்தில் ஆரம்பமாக உள்ள பொது மாநாட்டில் ஜனாதிபதி உரையாற்ற உள்ளார். சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங்கின் அழைப்பின் பிரகாரம் சீனாவிற்கான உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அந்த நாட்டின் அனைத்து முக்கிய தலைவர்களையும் சந்தித்துள்ளார். இலங்கையின் புதிய அரசாங்கத்துடன் ஒன்றிணைந்து செயற்பட சீனா காட்டும் ஆர்வம் தொடர்பில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன நன்றி தெரிவித்தார். ஊழலை இல்லாதொழித்து நல்லாட்சியை முன்னெடுக்கும் சீன ஜனாதிபதியின் தேர்தல் அனுபவங்கள் தமக்கு முன்னுதாரணமாக உள்ளதாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். நீண்ட காலமாக காணப்படும் இருதரப்பு தொடர்புகள் மற்றும் புரிந்துணர்வுகளை கௌரவத்தோடு முன்னெடுக்க வேண்டியதன் அவசியத்தை இருநாட்டு தலைவர்களும் உறுதிப்படுத்தியுள்ளனர். பேச்சுவார்த்தை மட்டத்தில் உள்ள இலங்கை சீன சுதந்திர வர்த்தக ஒப்பந்தத்தின் அடுத்த கட்டத்தை வெற்றிகரமாக நிறைவேற்றுவது தொடர்பில் இரு நாட்டு தலைவர்களும் இடையில் இணக்கப்பாடு ஏற்பட்டுள்ளது. அதேபோன்று 21ஆம் நூற்றாண்டின் சமுத்திர பாதை தொடர்பிலான சீனாவின் ஆர்வத்திற்கு இலங்கை முழு அளவில் ஒத்துழைப்பு வழங்க இணக்கம் ஏற்படுத்திக் கொள்ளப்பட்டுள்ளது. அரசாங்கத்தை தாம் பொறுப்பேற்றதன் பின்னர் ரகசிய முகாம்கள் எதுவும் இல்லை என பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தெரிவிக்கின்றார். யாழ் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற நிகழ்வொன்றின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் மேற்கொண்டுள்ள பிரதமர் ரணில் விக்ரமசிங்க மக்களுடைய பிரச்சினைகள் தொடர்பில் ஆராயும் கலந்துரையாடல் நிகழ்வில் கலந்து கொண்டார். இதன்போது மேல்குடியேற்றம் மற்றும் மீனவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட்டது. இந்த கலந்துரையாடலில் அரசியல் பிரதிநிதிகள், அரசு அதிகாரிகள் மற்றும் மீனவ சங்கங்களின் பிரதிநிதிகள், பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். மக்களிடமிருந்து கைப்பற்றப்பட்டுள்ள காணிகள் தொடர்பில் விரைவில் நாம் தீர்மானிக்க உள்ளோம். விரைவில் அந்த காணிகளை விடுவித்து மக்களை மீள்குடியமர்த்த உள்ளோம். நாம் சரியாக கால வரையறைகளுக்காக காத்திருக்கின்றோம். ராணுவத்தினர் பாதுகாப்பு தொடர்பில் கவனம் செலுத்துவார்கள். எனவே நாம் தொடர்ந்தும் கலந்துரையாடல்களை முன்னெடுக்க வேண்டும். ராணுவத்தினர் தமது முகாம்கள் என தெரிவிப்பவை அனைத்தும் தற்காலிக முகாம்கள் என்பதனை உறுதியாக தெரிவிக்கின்றேன். அந்த காணிகளை என்னுடையதாக இருக்கலாம், உங்களுடையதாக இருக்கலாம், அல்லது அரசாங்கத்தினுடையதாக இருக்கலாம். உலகெங்கும் உள்ள படையினர் அவ்வாறான காணிகளை தமது என்னவே தெரிவிப்பார்கள். 2009ஆம் ஆண்டளவில் ராணுவத்தினர் 11,000 ஏக்கர் காணியை கைப்பற்றியுள்ளார்கள். அடுத்த மாதமளவில் 7,000 ஏக்கர் காணிகள் மீள வழங்கப்பட உள்ளன. அரசாங்கத்தை நாம் பொறுப்பேற்றதன் பின்னர் ரகசிய முகாம்கள் எதுவும் இல்லை. அதற்கு முன்னரான சில காலப்பகுதிகளில் ரகசிய முகாம்கள் காணப்படவில்லை. அதற்கு முற்பட்ட காலப்பகுதி தொடர்பில் என்னால் கருத்து தெரிவிக்க முடியாது. அவ்வாறான ரகசிய முகாம்கள் எதுவும் இல்லை என்று பிரதம மந்திரி அவர்கள் கூறினார்கள். ஆனால் போன அரசாங்கத்தினுடைய காலகட்டத்தில் இவ்வாறான முகாம்கள் அங்கு இருந்ததாக பல்வேறுபட்ட சாட்சியங்கள் இருக்கின்றது. ஆகவே இது தொடர்பாக ஒரு முழுமையான விசாரணை நடத்தப்பட்டால் அந்த சாட்சியங்களும் சில சமயங்களில் சாட்சி கூறக்கூடியதாக இருக்கும் என்பதை நாங்கள் தெளிவுபெற கூறியிருக்கின்றோம். அது மாத்திரமல்லாமல் இப்பொழுது தெகிவலையிலிருந்து கடத்தி செல்லப்பட்ட 5 மாணவர்கள் இதே திருவண்ணாமலையினுடைய கடற்படை முகாமில் வைத்துக் கொள்ளப்பட்டிருப்பதாக இப்பொழுது கடற்படை உத்தியோகத்தர்களுடைய சாட்சியங்கள் மூலம் அறியப்படுகின்றது. ஏற்கனவே நாங்கள் சொன்னோம், அங்கு கோத்தா முகாம் என்ற ஒரு முகாம் இருந்தது. 700 பேருக்கு மேல் அங்கு வைத்திருக்கப்பட்டார்கள். அவ்வாறானவர்கள் இப்பொழுது இருக்கிறார்களா இல்லையா, அவர்களுக்கு என்ன நடந்தது என்பது வரைக்கும் தெரியாது. ஆகவே அந்த நிலையில் இது சம்பந்தமான ஒரு முழுமையான விசாரணை நடத்தினால் மாத்திரம்தான் உண்மைகளை கண்டுபிடிக்க முடியும். கர்ப்பிணி தாய்மார்களுக்கான போசாக் உணவு வழங்கும் நிகழ்வு யாழ் வீரசிங்க மண்டபத்தில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தலைமையில் இடம்பெற்றது. இனப்பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்காக தற்போதைய அரசாங்கத்துடன் ஒத்துழைத்து செயற்பட உள்ளதாக தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா தெரிவித்தார். குடாநாட்டின் போதவஸ்து பாவனையில் கடந்த அரசாங்க
உள்ளது. வடக்கில் இளம் சமுதாயத்தை போதவஸ்துக்குள் அடிமையாக்கி அவர்களின் செயற்பாடுகளை மந்தமடைய செய்வதற்கே திட்டமிட்டு போதவஸ்து விநியோகம் இடம்பெற்றதாக சந்தேகிக்க வேண்டியுள்ளது. இவ்வாறான போதவஸ்து விநியோகங்களை முற்றாக ஒழிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். யுத்தம் முடிவடைந்து 6 வருடங்கள் ஆகின்ற போதிலும் முன்னைய அரசாங்க காலத்தில் வடக்கில் பாதிக்கப்பட்ட பெண்கள் சிறுவர்களுக்கு உரிய உதவி திட்டங்கள் சென்றடையவில்லை. யுத்தத்தின் போதும் அதன் பின்னரும் முன்னைய அரசாங்க காலத்தில் யாழ்குடாநாடு உட்பட வடபகுதியில் பெண்கள் சிறுவர்கள் மீதான வல்லுறவு சம்பவங்கள் அதிகரித்துள்ளன. எங்களுடைய மக்கள் இன்றைக்கு பெரும்பான்மையாக இருக்கின்ற இனத்தோடு சேர்ந்து ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தி ஜனாதிபதி பிரதமர் அவர்களை உள்ளடக்கி அந்த 100 நாள் வேலை திட்டத்திலும் ஒரு ஆட்சியை மாற்றி அமைத்திருக்கின்றார்கள். அந்த காரணத்தினால் எங்களுடைய மக்களுடைய இயக்கங்களை, அவர்களுடைய தேவைகளை அவரை நிறைவேற்றுகின்ற வகையில் இந்த ஆட்சியோடு நாங்கள் அமைச்சு பதவிகளுக்காக அல்ல, நாங்கள் அந்த எங்களுடைய பங்களிப்பை அன்றாட பிரச்சனைகள், மக்கள் படுகின்ற துன்ப துயரங்களை தீர்ப்பதற்கு, எங்களுடைய இனப்பிரச்சனை தீர்ப்பதற்கு நாங்கள் இந்த அரசாங்கத்தோடு அமைச்சரவையில் இல்லாதுவிட்டாலும் அது அல்ல எங்களுடைய முக்கியத்துவம். அந்த பிரச்சனை தீர்க்கப்படுவதற்கும் ஆணை சிங்கள மக்கள் மட்டில், தமிழ் மக்கள் மட்டில் ஒரு ஆட்சியை மாற்றி ஒரு ஆணையை கொடுத்திருக்கின்றார்கள். அந்த ஆணையின் அடிப்படையில் நாங்கள் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுவதற்கும் நாங்கள் ஒத்துழைப்போம். சம்பளத்தை முழுமையாக வழங்கும் வரையில் போராட்டம் தொடரும் என வாழைச்சேனை கடதாசு ஆலை ஊழியர்கள் உறுதியாக தெரிவித்துள்ளனர். பழமை மிகுந்த வாழைச்சேனை கடதாசி ஆலை ஊழியர்கள் தமது நிலுவையில் உள்ள சம்பளத்தை வழங்க கோரி கடந்த 14ஆம் தேதி முதல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்து பேச்சுவார்த்தை நடத்திய ஆலையின் நிர்வாகத்தினர் இன்று சம்பள நிலுவையை வழங்குவதாக அறிவித்திருந்தனர். இந்த நிலையில் 3 மாத சம்பளத்தை மட்டுமே வங்கியில் வைப்பு செய்ததாக நிர்வாகத்தினர் அறிவித்தனர். இதனை ஏற்க மறுத்த ஊழியர்கள் 5 மாத சம்பளத்தையும் முழுமையாக தரும் வரை தமது போராட்டம் தொடரும் என தெரிவித்தனர். கடதாசி ஆலையின் உள்ளே 2 மணி நேரமாக வாழைச்சேனை கடதாசி ஆலை நிர்வாகத்தினரை பூட்டி வைத்து ஊழியர்கள் எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டனர். இதேவேளை போலீசார் சம்பவ இடத்திற்கு வருகை தந்து நிலைமையை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்ததுடன் நிர்வாகத்தினருக்கும் ஊழியர்களுக்கும் இடையில் பேச்சுவார்த்தையும் இடம்பெற்றது. 5 மாத சம்பளம் நிலுவையாக இருக்கிறது. கடந்த வருடத்தில் 2 மாதங்களும் இந்த வருடத்தில் 3 மாதங்களும் கொடுப்பன செய்யப்பட வேண்டியிருக்கிறது. இது சம்பந்தமான ஏற்பாடுகள் திரைசேரியினாலும் அமைச்சினாலும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது. தற்போது கிடைத்த தகவலின்படி 3 மாதத்துக்குரிய சம்பளத்துக்கான நிதி மட்டும் ஒதுக்கீடு செய்யப்பட்டதாக எனக்கு கிடைத்திருக்கிற தகவலின்படி கூற முடிகிறது. நாங்கள் பொறுமையோடு இருந்தோம், கிடைக்கும் என்று. இதுவரைக்கும் சம்பளங்கள் கிடைக்கப்படவில்லை. இன்றைக்கு நாங்கள் சரியான போராட்டம் செய்தும் எங்களுக்கு இந்த 3 மாத சம்பளம் தாரண்டோடு எங்கள் தொழிலாளிகள் மனம் இன்றைக்கு பதறிக்கொண்டு 5 மாத சம்பளத்தை எதிர்பார்த்த தொழிலாளி இன்றைக்கு நிர்வாகம் வந்து எவரும் ஒன்றும் சொல்றாங்க இல்லை. இன்றைக்கு அதுக்காக தான் நாங்கள் இப்படி ஆர்ப்பாட்டம் செய்து இந்த டேர்லாம் 10 வச்சு இப்படி எந்த காலமும் நாங்க இதே மாதிரி தான் செய்யறோம். ரோட்டை வந்து சம்பளம் எடுப்போம். எடுத்தா இவங்க என்ன செய்வாங்க, நாங்க 5 மாதம் எடுத்தா 2 மாதம் சம்பளத்தை குறிச்சு எடுக்கிறதுக்காக அவனோட தேவை பயன்படுத்துக்காக 2 மாதத்தை வச்சு போட்டு 3 மாதத்தை தரப்புறோம் நீ எடுத்துட்டு எடுக்கணும்ன்றதை இவங்க சொல்றாங்க. ஆனா அதே எங்க 5 மாசம் சம்பளமும் தர வேணும். தந்தா இந்த முகாமண்டாக்கு படிக்கிறது போகணும். இந்த முகாமைக்குரிய பதில் சொல்லி ஆகணும். எங்களுக்கு அவங்க குறிப்பிட்டதின்படி அவங்க எழுத்து மூலம் தந்திருக்காங்க, வாயால சொல்லியிருக்காங்க. 5 மாத சம்பளமும் தரும் வரைக்கும் நாங்க சாகும் வரைக்கும் இதே போராட்டத்தில் நீ நாங்க ஈடுபட போறதாக எங்கட தலைமை அலுவலகத்துக்கு அந்த 2 மாத சம்பளம் அதுல குடுவட்டுட்டு இப்ப எங்களுக்கு தராம இருக்கு. உண்மையாக உழைக்கிற வர்க்கம் நாங்க அங்க இருக்கிற ஆட்களுக்கு அந்த சம்பளம் 2 மாதம் கொடுத்தாச்சு. எங்களுக்கு அது நாங்க இந்த ஒட்டுமொத்த தொழிலாளி இந்த சம்பளத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். எங்கட கோரிக்கை அவர் எங்களுக்கு எழுத்து மூலம் அறிவித்த மாதிரி எங்கட 5 மாத சம்பளத்தை தந்தா மாத்திரமே இந்த சம்பளத்தை போறோம். இல்லாட்டி எங்க போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டா இருப்போம். எனினும் நிலுவையில் உள்ள மிகுதி சம்பளத்தை வழங்கும் வரையில் போராட்டம் தொடரும் என கடதாசி ஆலை ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர். யாழ், சுன்னாகம் மற்றும் அதனை அண்மித்த பகுதிகளில் நிலத்தடி நீர் மாசடைந்தமை தொடர்பாக மக்கள் மத்தியில் தொடர்ந்தும் குழப்ப நிலை காணப்படுகின்றது. சுன்னாகம் பிரதேசத்தில் நிலத்தடி நீரில் கழிவு எண்ணெய் மற்றும் உலோக மாசுகள் காணப்படுவது தொடர்பு அந்த பகுதி மக்கள் போராட்டங்களில் ஈடுபட்டனர். இதனையடுத்து நிலத்தடி நீரில் காணப்படும் மாசுகள் தொடர்பில் பல்வேறு ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன. இதற்கு வடமாகாண சபை விசேட செயலணி ஒன்றை அமைத்து அண்மை காலமாக விசாரணைகளை நடத்தியது. நிலக்கல் நீரில் மனிதனுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய நச்சு பதார்த்தங்கள் இல்லை என அந்த நிபுணர் குழு அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்தது.
இதனால் பொது அமைப்புகளும் சில அரசியல் பிரமுகர்களும் சுன்னகம் நிலத்தடி நீர் தொடர்பில் வெளியிடப்பட்ட பல்வேறு அறிக்கைகளின் முடிவுகளுடன் ஒப்பிட்டு அவ்வறிக்கையின் நம்பகத்தன்மை குறித்து அதிருப்தி வெளியிட்டுள்ளனர். இந்த பிரச்சினை குறித்து கருத்து தெரிவித்த யாழ் மருத்துவ சங்க தலைவரும் பிரபல சமூக வைத்திய நிபுணருமான டாக்டர் முரளி வல்லிபுரநாதன், கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையான்னு கேட்பார். அதுபோல இவ்வாறான நிலைமையில், அதாவது வெளிப்படையாக தெரியும் ஒரு பிரச்சனைக்கு ஆய்வுகளின் மூலமாக இல்லை என்று முழுமையாக ஒரு அப்பட்டமான பொய்யை சொல்ல முடியாது. எனவே உரிய பரிசோதனைகளை தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டும். சுகாதார அமைச்சினால் மேற்கொள்ளப்பட்ட 25 கிணறுகளின் மாதிரிகளை எடுத்து அரசாங்க பாய்வாளர் திணைக்களம் கவர்மெண்ட் அனாலிசிஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பி அதன் மூலம் பெற்ற விளைவுகளின் மூலமாக எங்களுக்கு தெளிவாக தெரிகிறது. அதாவது அதிக அளவில் எல்லா கிணறுகளிலுமே கிரீஸும் மற்றும் இந்த எண்ணெய் கலந்திருப்பதை, பெட்ரோலிய கழிவு கலந்திருப்பதை நாங்கள் உறுதி செய்திருக்கிறோம். அதை மிகவும் முக்கியமானதாக நாங்கள் கருதி கொள்ள வேண்டும். தொடர்ந்து மேலதிக ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். அதுவரைக்கும் இந்த நீரானது பருகுவதற்கு உகந்தது அல்ல என்பதை நான் உறுதிபட தெரிவித்துக் கொள்கிறேன். மேலதிக ஆய்வுகளுக்கு நாங்கள் ஒத்துழைப்பு தர தயாராக இருக்கிறோம். சுன்னகம் நிலத்தடி குடிநீர் பிரச்சினை குறித்து கலந்துரையாடல்களை நடத்தி உரிய தீர்வு வழங்கப்படும் என பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்திற்கு இன்று விஜயம் செய்த பிரதமர் அரசியல் பிரதிநிதிகள் மற்றும் பொதுமக்களுடனான சந்திப்பின் போது இதனை குறிப்பிட்டுள்ளார். நீர் பிரச்சினை தொடர்பில் பாராளுமன்றத்தில் அடுத்த வாரமளவில் அமைச்சர்கள் அனைவருடனும் கலந்துரையாடப்பட வேண்டும் என உரிய அமைச்சருக்கு தெரிவித்துள்ளேன். அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பில் விவாதம் இடம்பெறவுள்ள தினத்தில் அனைத்து அமைச்சர்களும் வருவார்கள். அன்றைய தினத்தில் இந்த பிரச்சினை தொடர்பில் தீர்மானம் ஒன்று மேற்கொள்ளப்படும். முன்னாள் அமைச்சர்களான விமல் வீரவங்ச மற்றும் கெஹலிய ரம்புக்வெல் ஆகியோர் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிற்கு அழைக்கப்பட்டுள்ளனர். விமல் வீரவங்ச லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிற்கு வருகை தந்த இரண்டாவது சந்தர்ப்பம் இதுவாகும். இன்றும் சில மணித்தியாலங்கள் அவர் விசாரணைக்குட்படுத்தப்பட்டார். சொத்துக்கள் குறித்த குற்றச்சாட்டு தொடர்பான விசாரணைகளுக்காக இலஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு வருகை தந்தேன். சில மணித்தியாலங்கள் அது தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்தனர். வாக்குமூலமின்றி வழங்குவதற்காக கெஹலி ரம்புக்வெல் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவிற்கு இன்று வருகை தந்திருந்தார். இதேவேளை ஊழலுக்கு எதிரான குரல் அமைப்பின் ஏற்பாட்டாளர் வசந்த் சமரசிங்க லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவிற்கு இன்று சென்றிருந்தார். கடந்த வருடம் ஜூலை மாதம் அவரினால் முன்வைக்கப்பட்ட முறைப்பாடு தொடர்பில் வாக்குமூலம் ஒன்றை வழங்குவதற்காக அவர் அங்கு வருகை தந்தார். சுகதாச உள்ளகரங்கின் 400 மீட்டர் ஓடுபாதையை அமைப்பதற்கான ஒப்பந்தத்தை தமக்கு நெருங்கிய நிறுவனம் ஒன்றுக்கு வழங்குவதற்கான நடவடிக்கைகளை எடுத்தனர். குறித்த ஓடுபாதை நிர்மாணிக்கப்பட்ட நாள் முதல் அதனை பயன்படுத்த முடியாத நிலையில் சேதப்படுத்தப்பட்டிருந்தது. ஒலிம்பிக் விளையாட்டு சம்மேளனம் இந்த ஓடுபாதையை அகற்றி புதிதாக நிர்மாணிக்குமாறு விளையாட்டுத்துறை அமைச்சிடம் அறிவித்தது. இதனை முன்னெடுக்காது சுமார் 300 மில்லியன் ரூபாய் பொதுமக்கள் பணத்தை வீண் விரயப்படுத்தியமை தொடர்பில் 2014 ஆண்டு ஜூன் மாதம் முன்வைத்த முறைப்பாடு குறித்தும் 2015 ஆண்டு மார்ச் மாதம் 27ஆம் தேதியான இன்று காலை வாக்குமூலம் பதிவு செய்தனர். 2014 ஆண்டு வழங்கிய முறைப்பாட்டுக்கு இன்றாவது விசாரணையை ஆரம்பித்தமை தொடர்பில் நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம். முன்னாள் பாதுகாப்பு படைத்தலைவர் ஏர் சீஃப் மார்ஷல் ரோஷான் குணத்திலகவிடம் பாரியளவிலான நிதி மோசடி பிரிவினர் விசாரணைகளை முன்னெடுத்தனர். மிக்ரக தாக்குதல் விமானம் கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் இந்த விசாரணை முன்னெடுக்கப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் ருவான் குணசேகர தெரிவித்தார். இதேவேளை முன்னாள் ஜனாதிபதியின் அலுவலக பிரதானி காமினி செனராத் பாரியளவிலான நிதி மோசடி பிரிவு முன்னிலையில் இன்று அழைக்கப்பட்டிருந்தார். இதன்போது 3 மணித்தியாலங்களுக்கும் அதிக நேரம் அவரிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. கடந்த காலப்பகுதியில் குத்தகை நிறுவனம் ஒன்றில் இடம்பெற்ற நிதி மோசடி தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுப்பதற்காகவே அவர் அழைக்கப்பட்டிருந்ததாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் ருவான் குணசேகர குறிப்பிட்டார். அரசியல் அமைப்பு திருத்தத்தை துரிதமாக உரிய முறையில் முன்னெடுப்பதே நாட்டின் எதிர்கால சவால் என மக்கள் விடுதலை முன்னணி தெரிவிக்கின்றது. கொழும்பில் நடைபெற்ற மாநாடொன்றிலேயே அக்கட்சியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க இதனை கூறினார். විදායක ජනාධිපති පත් වුණා. ඒක අනිත් පැත්තට අරගෙන අගමැතිවරයා පත් වී යුතු ක්‍රමයක් හැදිය යුතු තිබුණා.
නමුත් මම හිතන්නේ ඒකට දේශපාලන බලවේගය තරම් කැමති වෙයි කියලා. நிறைவேற்று ஜனாதிபதி நியமிக்கப்படுவதற்கு பதிலாக பிரதமரை நியமிக்கும் முறைமையை அறிமுகப்படுத்தியுள்ளனர், பின்னோக்கி கொண்டு வந்துள்ளனர். அரசியல் சக்திகள் இதற்கு விருப்பம் தெரிவிக்கும் என நான் எண்ணவில்லை. ஒருவரிடமிருந்து நிறைவேற்று அதிகாரம் நீக்கப்பட்ட பின்னர் அந்த இருக்கையில் அமர்வதற்கு பலர் காத்திருப்பார்கள். அவரை அங்கே வைத்துக் கொண்டு இருக்கையை வெற்றிடமாக்கும் பட்சத்திலேயே அதில் அமர முடியும் என இருக்கையில் அமர்வதற்கு எண்ணுபவர்கள் யோசிக்கின்றனர். எனினும் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி உருவாக்கப்பட்ட அரசியலமைப்பில் திருத்தம் ஒன்றை மேற்கொண்டு நியமிக்கப்பட்ட ஜனாதிபதியை பிரதமராக மாற்ற வேண்டும். நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையை முற்றாக நீக்கப்பட வேண்டும். எனினும் தற்போதைய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுக்கு மாத்திரம் மட்டுப்படுத்தப்படும் வகையில் அவரின் பதவிக்காலம் வரை அதிகாரங்களை வழங்க வேண்டும். அனைத்து கட்சிகளின் தலைவர்களும் இணைந்து அவ்வாறு தீர்மானிக்கவில்லை. அமைச்சரவையில் ஒருவரின் குரலுக்கு மாத்திரமே கீழ்ப்படிந்துள்ளனர். කැබිනට් මණ්ඩලයේදී එක් පුද්ගලයෙකුගේ හඬට යට වෙලා අපි හිතනවා හඬ ජාකොබ්ගේ වුණාට අත ඊසොප්ගේ කියලා. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பிரதம வேட்பாளர் தொடர்பில் நிலவும் கருத்துக்கள் தொடர்பில் விமான சேவைகள் அமைச்சர் ரெஜினால் குரே சட்டன் அரசியல் விவாத நிகழ்ச்சியில் நேற்றிரவு கருத்து வெளியிட்டார். ඔය විමල් වීරවංශ මහත්තයා මොනවා කිව්වත් අර මහින්ද රාජපක්ෂ මහත්තයා එක එක තැන්වල රැස්වීම් කරලා එළියට එන விமல் வீரவங்ச எதனை கூறினாலும் மஹிந்த ராஜபக்ச ஒவ்வொரு இடங்களாக சென்று கூட்டங்களை நடத்தி வெளியே வரும் சந்தர்ப்பத்தில் ஊடகவியலாளர்கள் பல்வேறு கேள்விகளை கேட்கின்றனர். அந்த கேள்விகளுக்கு அவர் உறுதியான பதில்களை வழங்குவதில்லை. பார்க்கலாம் என்று கூறுவார். அத்துடன் தான் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி என கூறுவார். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை பிளவுபடுத்த மாட்டேன் என தெரிவிக்கின்றார். மஹிந்த ராஜபக்சவிற்கா அல்லது விமல் வீரவங்சவிற்கா இந்த தேவை காணப்படுகின்றது என்பதை நான் அறிந்து கொள்ள வேண்டும். தரகர்கள் தேவையா? அவர் கட்சியின் ஆலோசகரின் இவ்வாறு அனைத்து இடங்களுக்கும் சென்று கூற மாட்டார். கட்சியின் குழு ஒன்று எதிர்க்கட்சி தலைவர் பதவியை பொறுப்பேற்குமாறு அவரிடம் கூறினார்கள். அதற்கான உறுப்புரிமையிலிருந்து விலகும் ராஜினாமா கடிதத்தையும் தயாரித்தனர். அன்று வாக்குறுதி அளித்துவிட்டு சென்றதோடு அதற்கு மறுநாள் காலை அதனை தாம் விரும்பவில்லை என கூறினார். அதன் பின்னர் கட்சியில் செயற்படுமாறு கட்சியில் உள்ளவர்கள் அழைப்பு விடுத்தனர். பிரதமர் பதவி என்பது என்ன? மரத்தில் உள்ள பள்ளத்தை பறிக்காது அதில் உள்ள விதையை வெளியே எடுக்க முற்படுவதா? பழத்தை பறித்து அதன் தோலை உரித்து விதையை எடுத்தே பிரதமர் பதவியை பெற்றுக் கொள்ள முடியும். அதனால் அந்த கட்சியில் அவருக்கு எவ்வித தவறும் அளிக்கப்படவில்லை. නමුත් ඇයි මේක මෙහෙම කරගන්න පුළුවන්කම තියෙද්දි මේකට මට කියන්න තියෙන මේකයි. අර කිනිතුල්ලෝ මැක්කෝ ගමනක් යන්න එළ දෙනෙක් වෙනකම් බලාගෙන ඉන්නවා. මොකද කිනිතුල්ලට මංගලක් යන්න අවුරුදු 10ක් යනවනේ. හැබැයි එළ දෙනෙක් නැග්ගම ගමනක් යනවා බයිට් එකක් තියෙන ලේත් බොනවනේ. ஜனாதிபதியின் சகோதரரான பிரியந்த சிறிசேனவை படுகாயங்களுக்கு உள்ளாக்கியதாக கூறப்படும் சந்தேக நபர் பொலனறுவை பதில் நீதவான் முன்னிலையில் இன்று ஆஜர்படுத்தப்பட்டார். இதன்போது சந்தேக நபரை ஏப்ரல் 8ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டார். கோடரி தாக்குதலில் படுகாயங்களுக்குள்ளான பிரியந்த சிறிசேன பொலனறுவையிலிருந்து வான் மார்க்கமாக நேற்றிரவு கொழும்பிற்கு அழைத்து வரப்பட்டார். பின்னர் கொழும்பில் உள்ள தனியார் வைத்தியசாலையொன்றில் அவர் அனுமதிக்கப்பட்டதுடன் தற்போது அவசர சிகிச்சை பிரிவில் அவர் சிகிச்சை பெற்று வருகின்றார். பொலனறுவை யாயகத்திர பிரதேசத்திலேயே பிரியந்த சிறிசேன நேற்று மாலை தாக்குதலுக்குள்ளாகியுள்ளார். இதேவேளை பிரியந்த சிறிசேனவை தாக்கியதாக கூறப்படும் ஒருவர் நேற்றிரவு பக்கமுனு போலீசில் சரணடைந்தார். காயமடைந்தவரும் சந்தேக நபரும் நண்பர்கள் என்பது தெரிய வந்துள்ளது. அவர்களுக்கு இடையில் ஏற்பட்ட சிறு வாக்குவாதத்தை அடிப்படையாக கொண்டு சந்தேக நபர் பின்புறமாக இருந்து காயமடைந்தவரின் தலையில் கோடாரியால் தாக்கியுள்ளதாக தெரிய வந்துள்ளது. விசாரணைகளை மேற்கொள்ளும் பொலனறுவை போலீஸ் நிலையத்தில் சந்தேக நபர் இன்று காலை சரணடைந்துள்ளார். சந்தேக நபரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளை தொடர்ந்து வீட்டின் பின்புறம் மறைத்து வைக்கப்பட்டிருந்த தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்ட ஆயுதம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி கரச்சி பிரதேசம் பன்னங்கண்டியில் சட்டவிரோதமாக முன்னெடுக்கப்படும் மண் அகழ்வில் இயற்கை சூழலுக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர். பன்னங்கண்டியை ஊடறுத்துச் செல்லும் வாய்க்காலை அண்டிய பகுதியில் நீண்ட காலமாக சட்டவிரோத மண் அகழ்வு மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இதனால் அந்த பகுதியில் உள்ள மரங்கள் சரிந்து வீழ்ந்த நிலையில் காணப்படுவதுடன் பயன் தரும் மற்றும் தாவரங்களும் காட்டு தாவரங்களும் அழிவடைந்துள்ளன. கிளிநொச்சி நகரத்திற்கு மிக அருகில் காணப்படும் இந்த பகுதியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் சட்டவிரோத மண் அகழ்வை தடுக்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் முன்வராதது ஏன் என்று மக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். மரங்கள் அழிவடைகிறால எங்களை மழை வீழ்ச்சி காலங்களில் குறைவடைவதோட கிணறுகளையும் தண்ணி இல்லாமல் போய் பாரிய வறட்சி ஒன்று ஏற்படும். அதோட வயல் நிலங்களும் அருவி ஏற்பட்டு தண்ணீர் கூடுதலாக போறதால
வயல் விளைவிச்சல் இல்லாமல் போறக்கூடிய நிலையும் காணப்படுது. இயற்கைக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் இந்த சட்டவிரோத நடவடிக்கையை நிறுத்தி தமது பிரதேசத்தை அழிவிலிருந்து பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பிரதேச மக்கள் கோருகின்றனர். மணல் தாழ்பத்துக்கு எடுத்து எதிர்காலத்தில் எங்கிட்ட வயல் நிலங்களும் இந்த ஆத்தோட சங்கமமாகும் என்ற பயம் எங்களுக்கு இருக்கு. இந்த மேலுக்கு நின்ற தண்ணி நீர் இப்ப நியாயமான தாழ்பத்துக்கு ஆறு கிண்டி எடுக்கப்பட்டபடியால் கிணறுகளில் இருக்க குடிநீர் கூட நியாயமான தாழ்பத்து கீழே இறங்கிட்டு அது எங்களுக்கு ஒரு பெரிய பாதி. இது ஒரு சட்ட வரையறுக்கப்பட்ட கணக்கில் எடுக்கிறதும் இல்லை. சான் தோண்டிதானமா எல்லாரும் ஏனோதானம் ஒன்று எடுத்து ஒரு நேரத்தில் எங்களோட கிராமத்துக்கு ஒரு பெரிய அழிவை தான் ஏற்படுத்தும் என்றது நாங்கள் கூற விரும்புகிறோம். கொழும்பு கள்ளணி பகுதியில் நுகர்விற்கு பொருத்தமற்ற அரிசி காணப்படுவதாக கூறப்படும் லங்கா சதோச களஞ்சிய சாலைக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளது. பியகம சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனையினூடாக மேற்கொள்ளப்பட்ட சுற்று வளைப்பின் போதே குறித்த களஞ்சிய சாலைக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளது. குறித்த களஞ்சிய சாலையில் தரமற்ற முறையில் சுமார் 10,700 மெட்ரிக் டன் அரிசி களஞ்சியப்படுத்தப்பட்டிருந்ததாக சுற்று வளைப்பில் ஈடுபட்ட பொது சுகாதார பரிசோதகர்கள் தெரிவிக்கின்றனர். தரமற்ற முறையில் களஞ்சியப்படுத்தப்பட்டிருந்த மேலும் ஒரு தொகை அரிசி விநியோகிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். இந்த விடயம் தொடர்பில் நீதிமன்றத்திற்கு அறிக்கை சமர்ப்பிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் பொது சுகாதார பரிசோதகர்கள் கூறியுள்ளனர். சம்பளம் மற்றும் ஏனைய கொடுப்பனவுகளை வழங்குமாறு கோரி ஹட்டன் மவுண்ட்ஜின் தோட்ட மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஹட்டன் கொழும்பு பிரதான வீதியை மறைத்து இன்று காலை முதல் மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மாத சம்பளம், முட்கொடுப்பனவுகள் மற்றும் ஏனைய கொடுப்பனவுகளை உரிய காலத்திற்குள் வழங்குமாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மவுண்ட்ஜின் தோட்ட மக்கள் கோரிக்கை விடுத்தனர். நாங்க புள்ளைய தூக்கிட்டு பாருங்க, அட்வான்ஸ் இல்லாம சம்பளம் இல்லாம ரோட்ல சீரழிகிறோம். எங்க புள்ளையில வச்சுக்கிட்டு நாங்க மிகவும் கஷ்டப்படுறோம். வேலையை பிச்சு பிச்சு தேர்ந்து கொண்டிருக்கிறோம். 10ஆம் தேதி கொடுப்பனவு கிடைக்கிறது இல்லை. அதுல வந்து 5 நாள் 10 நாள் போகும். அப்புறம் 25ஆம் தேதி கொடுப்பனவு என்னன்னா அது 30ஆம் தேதிக்கு போய்கிட்டு இருக்கு. அப்ப நாங்க என்ன செய்வோம்? இவங்களை நாங்க ஜேடிபியை நம்பி வேலை இல்லை. மாதாந்த நாங்க எடுக்கக்கூடிய கொழுந்து மிக ரொம்ப அதிகத்துக்கு உள்ளான செலவுக்கு இருக்கு. அந்த கொழுந்து பச்சையெல்லாம் ஏன் எங்களுக்கு சம்பளம் கொடுக்கல? 2வது என்னன்னு கேட்டா, நாங்க இந்த டெய்லி வேலை செஞ்சு நாங்க போராட்டம் பண்ணி தான் இந்த சம்பளம் எல்லாம் வாங்கணுமா? ஹட்டன் மவுண்ட்ஜின் தோட்ட மக்களின் கோரிக்கைகள் தொடர்பில் தோட்ட முகாமையாளர் நிர்மல் ஹெட்டியாராச்சியிடம் நியூஸ் ஃபர்ஸ்ட் வினவியது. மக்களின் கோரிக்கை நியாயமானது எனவும் அவர்களின் கோரிக்கை தொடர்பில் மக்கள் பெருந்தோட்ட அபிவிருத்தி சபையின் தலைமை அலுவலகத்திற்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். அதன் அடிப்படையில் விரைவில் மக்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மவுண்ட்ஜின் தோட்ட முகாமையாளர் கூறினார். ஜனாதிபதியின் சீன விஜயத்தின் போது கொழும்பு துறைநகர் திட்டம் தொடர்பிலான நிலைப்பாட்டில் மாற்றம் ஏற்படவில்லை என வெளிவிவகார பிரதி அமைச்சர் அஜித் பி பெரேரா தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். துறைமுக நகர் திட்டத்தை நாம் தற்காலிகமாக இடைநிறுத்தியுள்ளோம். இந்த துறைமுக நகர் திட்டம் குறித்து சீன ஜனாதிபதி அல்லது அங்குள்ள அதிகாரிகளிடம் எவ்வித கலந்துரையாடல்களும் நடத்தப்படவில்லை என்பது சுட்டிக்காட்டத்தக்க விடயமாகும். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுடனான கலந்துரையாடலின் போது கொழும்பு துறைமுக நகர் திட்டத்தை ஆரம்பிக்கின்றமை குறித்து இணக்கப்பாடு எட்டப்படவில்லை. சீன அரசாங்கத்தின் உத்தியோகபூர்வ இணையதளத்திலும் அது குறிப்பிடப்பட்டுள்ளது. துறைமுக நகர் திட்டம் குறித்து இலங்கை அரசாங்கம் ஆராய்ந்து வருகின்றது. இலங்கைக்கு ஏற்படக்கூடிய சுற்றுச்சூழல் பிரச்சினை மற்றும் உடன்படிக்கை குறித்து ஆராய்ந்து இலங்கை அரசாங்கம் தீர்மானம் ஒன்று எடுக்கும். ශ්‍රී ලංකා රජය ඒ ව්‍යාපෘතියට ආවේනිකව ඇති විවිධ ගැටලු, පාරිසරික ගැටලු, නීතිමය ගැටලු, ගිවිසුම් පිළිබඳ ගැටලු පිළිබඳව සලකා බැලීමෙන් පසු ඉදිරියේදී යම් තීරණයක් ගන්නවා. ரஷ்யாவுக்கான இலங்கையின் முன்னாள் தூதுவர் உதயங்க வீரதுங்க தொடர்பில் எழுந்துள்ள ஆயுத கொடுக்கல் வாங்கல் குற்றச்சாட்டு குறித்த விசாரணைகள் தொடர்பிலும் பிரதி அமைச்சரிடம் கேள்வி எழுப்பப்பட்டது. මේ ආයුධ කවුරු නිෂ්පාදනය කළාද? இந்த ஆயுதங்களை யார் தயாரித்துள்ளனர், யாருடைய தேவைக்காக இவை கைப்பற்றப்பட்டுள்ளன என்பது குறித்து எனக்கு தெரியாது. யுக்ரைன் அரசாங்கத்தினால் முறைப்பாடு ஒன்று முன்வைக்கப்பட்டுள்ளது. எனினும் அதிலுள்ள உண்மைத்தன்மை குறித்து நாம் அறிய மாட்டோம். அது குறித்து ஆராய வேண்டியுள்ளது. விசாரணைகளின் போது வீரதுங்க தவறிழைத்துள்ளமை உறுதிப்படுத்தப்படும் பட்சத்தில் அவருக்கு எதிராக இலங்கை சட்டத்தின் பிரகாரம் கடும் நடவடிக்கைகள் எடுக்கப்படும். ரஷ்யா மற்றும் யுக்ரைன் அரசாங்கங்களோடு விசாரணைகளை நடத்தும் விதம் குறித்து நாம் கலந்துரையாடல்களை நடத்தி வருகின்றோம். வீரதுங்க தற்போது ரஷ்யாவிலோ அல்லது யுக்ரைனிலோ இருக்கின்றார் என்பது குறித்து நமக்கு தெரியாது. யுக்ரைனில் உணவகம் ஒன்று நடத்தி செல்வதாக கிடைக்கின்றது. யுக்ரைனுடன் தொடர்ச்சியாக அவர் தொடர்புகளை வைத்துள்ளார். ரஷ்ய மொழியை பேசக்கூடியவர். அதற்கு அப்பால் தகவல்கள் கிடையாது. ரஷ்ய அரசாங்கத்துடன் இது குறித்து நாம் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. மீனவர்கள் குறித்தும் அஜித் பி பெரேரா இதன் போது கருத்து தெரிவித்தார்.
2015 මාර්තු මාස 24 වෙනිදා පවත්වපු මේ සාකච්ඡාවේදී 2015 ஆண்டு மார்ச் 24 பல்வேறு விடயங்கள் கலந்துரையாடப்பட்டுள்ளன. ஆண்டின் 83 நாட்களுக்கு இலங்கை கடற்பரப்புக்குள் பிரவேசித்து மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபட அனுமதி அளிக்குமாறு இந்திய மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 120 நாட்கள் மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபட முன்னர் அனுமதி கோரியிருந்தனர். 83 நாட்களிலும் எமது மீனவர்கள் நிராகரித்துள்ளனர். දින 120ක් ඕනකි. திருகோணமலை சீனன்குடாவின் சித்தி விநாயகர் ஆலயத்தின் பூட்டு உடைக்கப்பட்டு விக்கிரகத்தையும் உண்டியலையும் நேற்றிரவு களவாடியுள்ளனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 1.5 அடி நீளமான ஐம்பொன்களாலான சுமார் 40 கிலோகிராம் எடை மதிக்கத்தக்க பிள்ளையார் சிலையும் உண்டியலில் இருந்த பணமும் களவாடப்பட்டுள்ளதாக ஆலய நிர்வாகத்தினர் தெரிவித்துள்ளனர். புதிய கோயில் கட்டுவதற்கு பாலஸ்தானம் செய்து தற்காலிக கோயிலில் வைக்கப்பட்டிருந்த சிலையை மர்ம நபர்கள் நேற்றிரவு பூட்டை உடைத்து திருடியுள்ளனர். பிப்ரவரி மாதம் 27ஆம் தேதி இரவு மட்டக்களப்பு சித்தாண்டி முச்சந்தி பிள்ளையார் ஆலயத்தின் சிலைகள் தங்கத்தகடு உள்ளிட்ட பெறுமதியான பொருட்கள் திருடப்பட்டன. தெனியாய ஸ்ரீ சுப்பிரமணிய ஆலயத்தின் பூட்டை உடைத்து மூலஸ்தானத்தில் உள்ள விக்கிரகத்தில் இருந்த தங்க நகைகள் மற்றும் உண்டியலில் இருந்த பணம் என்பன மார்ச் மாதம் 9ஆம் தேதி திருடப்பட்டன. தொடர்ந்து தெனியாய பல்லிகம ரத்நாயக்க பிரிவில் உள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயம் மார்ச் மாதம் 10ஆம் தேதி இரவு உடைக்கப்பட்டு 2 உண்டியல்களில் இருந்த பணம் திருடப்பட்டது. மறுநாளான மார்ச் 12ஆம் தேதி இரவு தெனியாய டவுன்சைட் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய அம்மனின் தாலி மற்றும் உண்டியல் உடைக்கப்பட்டு பணம் திருடப்பட்டது. மார்ச் 15ஆம் தேதி தெனியாய என்செல்வத்த சின்னத்தோட்டம் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தின் கதவு உடைக்கப்பட்டு தங்க நகை சூறையாடப்பட்டன. மறுநாளான 16ஆம் தேதி தெனியாய EW பிரிவு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய உண்டியலில் இருந்த பணம் கொள்ளையிடப்பட்டது. அதே நாள் தெனியாய அல்பந்தன்ன ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தின் கதவு உடைக்கப்பட்டு அம்மன் கழுத்தில் இருந்த 2 பொட்டு தாலி கொள்ளையிடப்பட்டன. 3வது கொள்ளை சம்பவம் தெனியாய என்செல்வத்த சின்னத்தோட்டம் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் இடம்பெற்றது. இதேவேளை அம்பாறை நட்பிட்டிமுனை ஸ்ரீ அம்பலத்தடி விநாயகர் ஆலயத்திலும் மார்ச் 16ஆம் தேதி கொள்ளையடிக்கப்பட்டது. 17ஆம் தேதி தெனியாய கொலன்ன ஹேய்ஸ் தோட்டத்தில் உள்ள லோன்போர்ட் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தின் தங்க ஆபரணங்கள் திருடப்பட்டன. இனி விளையாட்டுச் செய்தி. துடுப்பாட்டத்தில் இழைத்த தவறுகளே உலகக்கிண்ண கிரிக்கெட் தொடரின் காலிறுதியில் இலங்கை தோல்வியடைந்ததற்கான பிரதான காரணம் என்று இலங்கை அணித்தலைவர் ஆஞ்சலோ மேத்யூஸ் கூறுகின்றார். கொழும்பில் உள்ள இலங்கை கிரிக்கெட் நிறுவன தலைமையகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்தார். உலகக்கிண்ண கிரிக்கெட் தொடரில் பங்கு பெற்றிய இலங்கை அணி நாடு திரும்பியதை அடுத்து முதலாவது ஊடகவியலாளர் சந்திப்பு இன்று நடைபெற்றது. போட்டிகளில் வெற்றியீட்டுவதற்கு பந்து வீச்சாளர்கள் சிறப்பாக பந்து வீச வேண்டும். எம்மிடமுள்ள சிறந்த பந்து வீச்சாளர்கள் சிலரில் இருந்துதான் உலகக்கிண்ண தொடருக்கான திறமையான சிலர் சென்றார்கள். எமக்கு அதற்கு அப்பால் சிறந்த பந்து வீச்சாளர்கள் இல்லை. அந்த கால நிலையில் பந்து வீச்சாளர்களால் செய்யக்கூடியதை அவர்கள் முழுமையாக செய்தார்கள் என்றே நான் நம்புகிறேன். பந்து வீச்சாளர்கள் சிறப்பாக செயற்படவில்லை என்பதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். காலிறுதியில் துடுப்பாட்ட வீரர்கள் இழைத்த தவறுகள் காரணமாகவே நாம் தோல்வியடைந்தோம். இதேவேளை தொடருக்கான அணி தேர்வு குறித்து தேசிய தெரிவுக்குழு தலைவரான சனத் ஜெயசூரிய கருத்து வெளியிட்டார். கிரிக்கெட் விஜயம் ஒன்றின் போது அதற்கான தலைவர், பயிற்றுநர் ஆகியோர் தான் அணியுடன் மைதானத்துக்கு செல்வார்கள். ஆகவே நாம் சகல சந்தர்ப்பங்களிலும் அணித்தலைவரோடு ஆலோசித்து பயிற்றுநரோடு கலந்துரையாடி அந்த இடத்துக்கு சரியான வீரரை தெரிவு செய்வோம். சில வேளைகளில் அது சரியாகவும் நடக்கலாம் அல்லது தவறாகவும் இருக்கலாம். இதனிடையே திடீர் இந்திய கிரிக்கெட் விஜயத்தின் காரணமாக இலங்கை அணியின் உடற்கூற்று பயிற்சிகள் இடையில் நிறுத்தப்பட்டமை தொடர்பாக பயிற்றுநரான மாவ நத்தப்பத்துவிடம் வினவப்பட்டது. அதுதான் காரணம் என்று என்னால் உறுதியாக கூற முடியாது. நீங்கள் குறிப்பிட்டதைப் போல 3 உபாதைக்குள்ளானார்கள். ஆனால் அவர்களுக்கு தசை கிழிவு ஏற்படவில்லை. தசை கிழிவு இருவருக்கு ஏற்பட்டது. அதுதான் காரணம் அல்ல. ஆனால் ஏதாவது ஒன்றை செய்யும் போது அதனை திட்டமிட்டு பின்பற்றி செல்வோமானால் அதனை தடுக்கும் விதத்தில் செயற்படக்கூடாது. அது விளையாட்டுத்துறையின் இயல்பான செயற்பாடு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது போன்ற தொடர்களில் எவ்வளவு சிறப்பாக விளையாடினாலும் ஒரு போட்டியில் மாற்றம் ஏற்படலாம். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் 8 மணி பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. இரவு 10:45 இடம்பெறும் அடுத்த பிரதான செய்திகளோடு மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.